கிருபையின் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். Let your word dwell in our hearts and transform our lives, Lord. நீர் எதை சொன்னாலும் எதை கற்றுக் கொடுத்தாலும் அதை கேட்டு கீழ்ப்படியக்கூடிய கிருபையும் மனதையும் எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Please be seated. இந்த மாதத்திலே நாம் Know Your Church என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். போன வாரத்திலே we meditate on the topic Know Your Church. முதலாவது the church is தலைப்பு என்ன? People of God. Yes. தேவனுடைய ஜனம். நம்முடைய திருச்சபை தேவனுடைய ஜனம் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த வாரத்திலே நாம் தியானிக்கக்கூடியது தேவனுடைய திருச்சபை என்பது கிறிஸ்துவினுடைய சரீரம். The church is the body of Christ. இது ஒரு புதிய டாபிக் கிடையாது, நம்ம அடிக்கடி நாம் கேட்டு இருக்கிறோம். ஆண்டவர் படைத்த அதிசயங்களிலே ஒன்று நீங்களும் நானும். இந்த மிகப்பெரிய அதிசயம் நம்முடைய உருவம், நம்முடைய நிறம், நம்முடைய உடல் வாகு எல்லாவற்றையும் நம்மாலையும் புரிந்து கொள்ள முடியாது, யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் நம்மை தெளிவாக அழகாக வடிவமைக்கிறார். There is no other person like us. அதை மாத்திரம் நாம் புரிந்து கொள்வோம். பேருக்கு சொல்லுவாங்க, உங்களை மாதிரி 7 பேர் இந்த உலகத்தில் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் இருக்கிறதே பெரிய ப்ராப்ளம், இல்லை 7 பேர் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பதுண்டு. ஆனால் ஒரே ஆளை போல 7 பேர் இருக்கிறாள், அது எனக்கெல்லாம் தெரியாது போதகருக்கு. ஆனால் ஒன்று தெரியும், ஒரு தனிநபராக நாம் நம்முடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் நாம் எப்படி நம்முடைய உடல் அமைந்திருக்கிறது என்று சொல்லி நம்மாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒருவேளை நீங்கள் மெடிக்கல் சயின்ஸ் அதெல்லாம் படித்திருந்தால் உங்களுக்கு என்னை விட அதிகமாக தெரிந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இந்த உடலிலே ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான அவயவங்கள், the members of the body, சிலது விசிபிள், சிலது இன்விசிபிள், இல்லையா? எனக்கு ஒருவர் சொன்ன ஒரு நாள் ஒருவர் சொன்ன ஒரு நகைச்சுவை எனக்கு நினைவுக்கு வந்தது. அது ஒரு போதகர் இடத்துல சொன்னார். அவருடைய சபைக்கு ஒருவர், அவருடைய சபை முடிந்த உடனே வெளியே போய் நிற்பார், எல்லாரும் கரம் கொடுப்பார்கள், அவர் விஷ் பண்ணுவார். அப்பொழுது அவருடைய சபையில் ஒருவர் சபைக்கு வருவதே இல்லை. ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை தான் வருவார். ஆகையால் அன்றைக்கு அவர் வெளியே வந்தவுடனே அந்த நாளின் பிரசங்கம், நாம் எல்லாரும் தேவனுடைய சேனை, we are the army of God என்று சொல்லி அவர் சொன்னாராம். ஆனால் அவர் வெளியே போது அந்த அடிக்கடி வராத அந்த நபர் வந்தவுடனே, ஐயா ஏன் சபைக்கு நீங்கள் அடிக்கடி வரவில்லை என்று சொன்ன உடனே அவர் சொன்னார், அதைத்தானே நீங்கள் பிரசங்கத்திலே சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னார். we are the army of God. ஆமாம், அப்படித்தான் சொன்னேன், நான் ஆர்மி ஆஃப் காட், வாரந்தோறும் சபைக்கு வர வேண்டுமே, ஐ எம் ஒர்க்கிங் இன் த சீக்ரெட் சர்வீஸ் என்று சொன்னாராம். சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில சமயத்தில் நாம் விசிபிள் இன்விசிபிள் என்று சொல்லும்போது அட்டெண்டன்ஸ்லையும் சொல்லுவோம். ஆனால் நம்முடைய சரீரத்தில் விசிபிளாக இருக்கிறவைகளுக்கு நாம் ரொம்பவும் முக்கியம் கொடுக்கிறோம். இன்விசிபிள் லாட் ஆஃப் மெம்பர்ஸ் ஆர் லாட் ஆஃப் ஆர்கன்ஸ் இன்சைட், இல்லையா? சிலருக்கு நாம் சொல்லும்போது சொல்லுவோம், பாஸ்டர் நான் விசிபிள் மெம்பர்ஸ் இல்லை, இன்விசிபிள் மெம்பர்ஸ், அதனால என்னை கண்டுகிடாதுங்கன்னு சொல்லுவாங்க. ரைட்? we are all the parts of the great creation of God. ஆனால் இந்த எல்லா அவயவங்களும் ஒரே சரீரத்தில் ஒன்றாக இணைந்து செயல்படுகிறது. காலிலே ஒரு சின்ன அடி வந்த உடனே அது மூளைக்கு போகிறது, கைக்கு உத்தரவிடுகிறது, கை காலை தொடுகிறது, இல்லையா? இதெல்லாமே ஸ்பான்டேனியஸ். மூளைக்கும் கைக்கும் இடையிலே ஒரு மீட்டிங் நடக்கிறதில்லை, ஒரு கான்ஃபரன்ஸ் போடுவதில்லை, காலை தொடலாமா வேண்டாம், ஸ்பான்டேனியஸ். ஆண்டவருடைய சரீரம் தலையாகிய கிறிஸ்துவுக்கு கீழே நாம் இருக்கிறோம். we are all the parts and the members of the body of Christ.
ஆனால் ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் ஒற்றுமையை எதிர்பார்க்கிறார். யூனிட்டி, ஒற்றுமையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ராக்கி மவுண்டன் ஹவுஸ் அல்பர்டாவில் நான் 5 வருடம் வாழ்ந்தபோது அந்த பர்டிகுலர் டவுனில் உள்ள ஒரு பெரிய ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? அதன் மேலே நிறைய இந்த கீஸ் எல்லாம் அப்படி கூட்டம் கூட்டமாக வந்து அது பறந்து வரும். எங்கு பார்த்தாலும் அந்த கூசஸ் ஆர் எவ்ரிவேர். அந்த கீஸ் வர் சிட்டிங் டுகெதர், டிராவலிங் டுகெதர். அதில் ஒரு அற்புதமான காரியம் நான் பார்த்திருக்கேன், நீங்களும் பார்த்திருப்பீர்கள். வானத்தில் அவர்கள் பறக்கும் பொழுது வி ஃபார்மேட்ல பறக்கும். பார்த்திருக்கீங்களா? கரெக்டாக அந்த கீஸ் எல்லாமே வீல போகும், நேரடியாக ஸ்ட்ரைட் லைன்ல போகாது. எனக்கு இதை பார்த்த உடனே ஒரு நாள் இது ஏன் இப்படி வீக்கு போகிறது என்று சொல்லி கூகுள் பண்ணினேன். இந்த கூகுள் பண்ணும்போது அதை நான் கற்றுக் கொடுத்து ரொம்ப அழகாக இருந்தது. இதில் த பேர்ட் அது அப்படி பறக்கும் பொழுது அதோடு கூட இணைந்து பறப்பதற்காக அந்த வி சைஸில் போகிறது. அந்த முதல் பறவை, அந்த போகிற பறவை வீக் ஆகிவிட்டால் அதற்கு அடுத்த பறவை அப்படி சுற்றி வந்து டேக் ஓவர். இரண்டாவது என்ன காரியம் தெரியுமா? ஒரு பறவை சுகமில்லாமல் இன்ஜுரி ஆகிட்டால் மற்ற பறவைகள் அதற்கு ஏற்றபடி பேலன்ஸ் ஆகி கொண்டு போகுமா. எனக்கு தெரிந்த அடிப்படையில் நான் சொல்லுகிறேன், 5 அறிவு கொண்ட ஒரு பறவைக்கு ஆண்டவர் இவ்வளவு பெரிதாக யூனிட்டியை பற்றி வாழ்வுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் 6 அறிவு படைத்த நமக்கு அதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. யூனிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். கொரிந்து சபை முதல் நூற்றாண்டிலே கரிஸ்மேட்டிக் சர்ச், அதாவது ஆவிக்குரிய சபை. கொரிந்து சபையில எல்லாரும் வரம் பெற்றிருந்தார்கள், எல்லாரும் ஞானத்தை பெற்றிருந்தார்கள், எல்லாரும் தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் எல்லாம் பெற்றிருந்தார்கள். கொரிந்து சபை அவ்வளவு முக்கியமான ஒரு சபை. ஆனால் கொரிந்து சபையில இருக்கக்கூடிய பிரச்சனை மற்ற எந்த சபையிலும் இல்லை. ஏனென்றால் முதலாவது அவருடைய அந்த நிருபத்தை ஆரம்பிக்கும் போது சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் குரூப்பாக இருக்கிறீர்கள். ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறான், ஒருவன் நான் கேபாவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறான், ஒருவன் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறான். நீங்கள் எல்லாருமே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு பிள்ளைகள். உங்களுக்குள்ள ஏன் இந்த குரூப்பிசம் அப்படிங்கிறது தான் அவருடைய முதல் அதிகாரம். அதற்கு பிறகு அவர் வெவ்வேறு காரியங்களை பற்றி பேசுவார். அதில் ஒன்றை பேசுவார் என்றால், ஒரு சபை கிறிஸ்துவை தலைமையாக கொண்டிருக்க ஒரு சபையில் எல்லாரும் இணைந்து இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரத்தை எழுதுகிறார். அநேகர் நாம் சொல்லுகிறோம் 1 Corinthians chapter 12 to 14 focus on the spiritual gifts and spiritual ministries. But the important theme of that 3 chapters is unity. Unity. What is the ground for the unity? Chapter 13, love. அன்பு. அன்புதான் எல்லாவற்றுக்கும் அடித்தளமான ஒரு கிரவுண்ட் என்று சொல்லி அழகாக சொல்லுகிறார். இன்றைக்கு வாசிக்க கேட்ட முதல் வேத பாடத்தை குறித்து நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம் முதல் 31வது வசனம் வரை அடங்கிய வேத பகுதி. அதில் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை அடங்கிய வேத பகுதியை முதலாவது நாம் பார்ப்போம். அதில் 13வது வசனத்தில் அவர் சொல்லக்கூடியதை நாம் பார்ப்போம். 13வது வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:13. பவுல் அப்போஸ்தலர் முதலாவது என்ன சொல்லுகிறார்? ஒற்றுமை என்பது, சபையிலே ஒற்றுமை என்பது மனிதர்களாலே வரக்கூடியது கிடையாது. பரிசுத்த ஆவியானவராலே நாம் ஒரே ஞானஸ்நானம் பெற்றோம். பரிசுத்த ஆவியினாலே நாம் எல்லாரும் ஒரே அபிஷேகத்தை பெற்றோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்தில் தான் ஒற்றுமை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த ஒற்றுமையை அவர் உருவாக்க முடியும், வேறு யாரும் உருவாக்க முடியாது.
இந்த ஒற்றுமை என்பது நாம் நமக்குள்ளாக பேசி ஏற்படுத்துகிறதில்ல, இது தெய்வத்தினுடைய கிரியை, இது பரிசுத்த ஆவியானுடைய செயல். அவர் தம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளாகிய நம்மோடு கூட இணைந்து அவர் செயல்படுகிறார். எங்கெல்லாம் அந்த ஒற்றுமை இல்லை என்று சொல்லி நீங்கள் வேதத்தில் பார்த்தால், எங்கெங்கெல்லாம் இருமாப்பு இருக்கிறதோ அங்கே ஒற்றுமை கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் சேர்ந்து பாபேல் கோபுரத்தை கட்ட போனார்கள். அவருடைய நோக்கம் என்ன? நமக்கு ஒரு கோபுரத்தை கட்டுவோம், அதன் மூலமாய் நாம் வானத்தை தொடுவோம். அதுதான் அவருடைய இலக்கு. அவர்களுடைய இருமாப்பை ஆண்டவர் பார்த்தார். அவருடைய இருமாப்பை பார்த்து ஆண்டவர் மொழிகளை கொடுத்து, லாங்குவேஜஸை கொடுத்து அவர்களை பிரித்தார். ஒருவர் சொல்வது ஒருவருக்கு புரிஞ்சு கொள்ள முடியல. இதுதான் ஒற்றுமையின் இல்லாதவனுடைய அடையாளம். ஒற்றுமை இல்லைன்னா ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தருக்கு புரியாது. சரியா? அந்த ஒற்றுமை இல்லாதனால இவர்கள் சிதறி போகிறார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். 14க்கு மேற்பட்ட மொழி கொண்ட மக்கள் எல்லாரும் சுற்றி இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் அந்த சீஷர்கள் மத்தியிலே வரங்களை கொடுக்கிறார். எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள். அவர்கள் பேசின வார்த்தைகளை, மொழிகளை கேட்டவர்கள் எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை கேட்டார்கள். அங்கே பரிசுத்த ஆவியானவர் டிஃபரண்ட் லாங்குவேஜஸ் எல்லாம் அப்படியே ஒன்றாக கூட்டி தேவனுடைய மகத்துவத்தை கேட்க விரும்புகிறார். If the spirit of arrogance there will be no unity. If the spirit of God is there will be unity. அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதற்கும் ஒருவரையொருவர் அறிந்து கொள்வதற்கும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு ஒரு உதவி செய்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாத பட்சத்தில் ஒருவருக்கொருவர் கேட்பது ஒருவருக்கொருவர் புரியாது. நாம் எல்லாரும் ஒன்றை கட்ட வேண்டும் என்று சொல்லி கடைசியில் பாபேல் கோபுரத்தை கட்டுகிற நிலையாய் போய்விடும். ஆகையால் தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், சபையை கட்டுவது என்பது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒற்றுமையில அங்கே இருக்கிறது என்று சொல்லுகிறார். எந்த விதத்திலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சபையிலே ஒற்றுமையை கட்டுகிறார் என்று சொல்லி சுருக்கமாக 3 காரியத்தை நான் சொல்லுகிறேன். அதோட பிரசங்க முடியவில்லை, இன்னும் இருக்கிறது. ஐயோ 3 காரியம் முடிச்சுட்டு பாஸ்டர் இறங்க வரான்னு நினைக்காதீங்க. 3 காரியம். பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டின்படி 3 காரியங்களை ஆண்டவர் ஒற்றுமைக்காக திருச்சபையிலே செய்கிறார். First, he is breaking down the barriers. முதலாவது அவர் என்ன செய்கிறார் என்றால், ஜனங்களுக்குள்ளே மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த தடைகளை உடைத்தெறிகிறார். பிரேக்கிங் டவுன் த பேரியர்ஸ், மதில்களை உடைத்தெறிகிறார். இந்த மதில் என்று சொல்ல உடனே அமெரிக்கர் நமக்கெல்லாம் இந்த வால் என்று சொன்னாலே டக்குன்னு நமக்கு புரிந்துவிடும். They created a lot of walls in the Corinthian church. தங்களுக்கென்று தங்களுடைய கம்ஃபர்ட் சோனுக்கென்று ஒரு வாளை பின்பற்றி கொண்டு சபையில் இருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? முதலாவது மதிலை உடைக்கிறார். பிரேக்கிங் டவுன் த பேரியர்ஸ். நமக்கும் மற்றவர்களுக்கு உள்ள அந்த மதில் சுவரை உடைப்பதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய முதல் வேலை. அதை காப்பதல்ல, அதை நியாயப்படுத்துவதல்ல, அதை உடைப்பது. அதுதான். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், he is just fostering our love and forgiveness. அன்பையும் பாவ மன்னிப்பையும் அவர் என்ன செய்கிறார்? அவர் வர்த்திக்க பண்ணுகிறார். ஃபாஸ்டரிங், அதை டெவலப் பண்ணுகிறார். அன்பு இருக்கிற இடத்தில் தான் மன்னிப்பு இருக்கும், மன்னிப்பு இருக்கிற இடத்தில் தான் அன்பு இருக்கும். அன்பையும் மன்னிப்பையும் பிரித்து விட முடியாது. நாம் யாரிடத்திலே அன்பு கூறுகிறோமோ அவர்களை மன்னிக்கிறோம், யாரிடத்திலே மன்னிக்கிறோமோ அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம். இதுதான் உண்மை. ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் நமக்கு திருச்சபையில நமக்கும் மற்றவர்களுக்குள்ள அந்த மதில் சுவரை உடைப்பது மட்டுமல்ல, ஆண்டவர் அன்பையும் மன்னிப்பையும் அவர் பெருக பண்ணுகிறார். மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவர் ஒற்றுமையை எப்படி கொண்டு வரார் என்றால், we have a common goal, common mission, the great commission. அதற்குரிய நம்முடைய உள்ளங்களை எல்லாம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றுபடுத்துகிறார்.
கர்த்தருடைய கிருபை இல்லாமல், கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாமல் ஒற்றுமையாக இருப்பது கடினமான காரியம். நான் சொல்லுவது சபைக்கு மட்டும் கிடையாது, வீட்டுக்கும் கூட. கர்த்தருடைய ஆவியானவர் வீட்டிலே இல்லை என்றால் ஒருவருக்கு ஒருவர் சொல்வது ஒருவருக்கு புரியாது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை மாற்றாவிட்டால் நாம் ஒரு நாளும் ஒற்றுமையாக வாழ முடியாது. எனக்கும் மியூசிக்கு ரொம்ப தூரம். சரியா? எவ்வளோ தூரம்னு கேட்டிங்கன்னா கண்காணா தூரம். இப்போ ஒரு மியூசிக்கில் ஏதாவது பாடுங்க, ஜி மைனர்னு சொன்னால், ஜி மேஜர்னு சொன்னால், நான் வந்து ஜி மேஜர் மைனர் யாருன்னே தெரியாது. பாட சொன்னால் சத்தம் போட்டு பாடும். ஆனால் என்னுடைய நண்பர் மரிஸ் ஸ்னைடர், ரெவரண்ட் மரிஸ் ஸ்னைடர், அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர், அமெரிக்காவிலே ப்ரொஃபஸராக, தியாலஜி ப்ரொஃபஸராக இருந்து என்னோடு கூட பயணித்தவர் ஊழியத்தில் கனடாவில். அவருடைய ஒரு திறமை என்னவென்றால், அவர் இந்த ஆர்கன் பியானோலாம் போய் அவர் என்ன செய்வார், டியூன் பண்ணுவார். அதுதான் அவருடைய பியூட்டிஃபுல் மேன். அவர் ஒரு நாள் என்னை கூட்டிகிட்டு போனார். பாஸ்டர் வரீங்களா, நம்ம ரெண்டு பேரும் போய் ஒரு பியானோவை டியூன் பண்ணுவோன்னு சொன்னார். எனக்கு பியானோ பார்த்துருக்கிறேன், ஆனால் டியூன் பண்ணுறதெல்லாம் தெரியாது. அப்போ சொன்னார் 2-3 வீட்டில் போய் செய்ய போகிறோம். நான் போனேன். கையில் ஒரு அந்த ஃபோர்க் வச்சுருந்தார். அதை வச்சுட்டு அவர் அந்த ஃப்ரீக்வன்சிக்காக அப்படி போட்டு அதெல்லாம் செக் பண்ணார். ஒரு சின்ன ஒரு ஃபோக் தான். அதை முடித்தார், க்ளீன் பண்ணிட்டார். அடுத்த வீட்டுக்கு போனார், அங்குள்ள பியானோவை டியூன் பண்ணார். அதே இதை வச்சு தான். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஒவ்வொரு பியானோவுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃபோக் இல்லையா டியூன் பண்ணுறதுக்குன்னு கேட்டேன். ஐயோ ஒன்று தான், எல்லாத்துக்குமே அதான், அது 100 நாளும் இதுதான். இதன்படி செக் பண்ணால் எல்லா பியானோவும் சேம் டியூனில் நல்ல டியூன் ஆகுன்னு சொன்னேன். எனக்கு அப்பவும் புரியலை. ஆனால் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது புரிஞ்சுது. எல்லாரையும் டியூன் பண்ணக்கூடிய ஒரே ஒருவர் பரிசுத்த ஆவியானவர் தான். எல்லாரையும் டியூன் பண்ணக்கூடியவர். We are all sometimes on and off our frequency in Christian life, isn't it? ஆனால் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு டியூன் பண்ணுகிறார். வேற யாரும் பண்ணவே முடியாது. 2-3 பரிசுத்த ஆவியானவரா இல்லை, ஒருத்தர் தான். ஆனால் எல்லாரையும் அவர் டியூன் பண்ணுகிறார். முதலாவது பவுல் அப்போஸ்தலன் சொல்லக்கூடியது என்னவென்றால், திருச்சபையிலே ஒற்றுமையை கொண்டு வருவர் நீங்களும் நானும் கிடையாது, அது பரிசுத்த ஆவியானுடைய கிரியை. இரண்டாவதாக 12ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 15 26 வசனம் வரை இந்த மிகவும் பெரிதான வேத பகுதி. இதில் பவுல் அப்போஸ்தலன் is a very diligent and a very wonderful writer. அவர் எழுதுகிற விதமே அற்புதமானது. அவர் உடனே நாம் எல்லாரும் சரீரத்தின் அவயங்கள் என்று சொல்லிவிட்டு நிறுத்தல, அதுல என்ன ப்ராப்ளம் என்று சொல்லுகிறார். முதல் ப்ராப்ளம் என்ன? கண் வந்து சொல்லுகிறது நான் தான் பெருசு, எல்லாரும் கண்ணு மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொன்னா வாய்க்கு எங்க போகிறது? சரியா? இல்ல வாய் தான் நான் பெருசுன்னு சொன்னா உடம்பெல்லாம் வாயா இருந்தா ஒரு வாயை வச்சே தாங்க முடியல. உடம்பு போல வாயா இருந்தா என்ன பண்றது? பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், ஒரு அவயவம் பெரிதாக எண்ணப்படுகிறது, ஒரு அவயவம் கனவீனமாக எண்ணப்படுகிறது. இந்த சரீரத்தில் எல்லா அவயங்களும் இணைந்தால்தான் அது சுகமான அல்லது ஒரு ஆரோக்கியமான சரீரம். ஒரு பகுதி ஒரு இடத்துல போகிறது, இன்னொரு பகுதி இன்னொரு இடத்துல போகிறது என்று சொன்னால் நாம் நிற்க முடியாது. உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், நமக்கு 2 கால்கள் இல்லையா, ஆண்டவர் கிருபையாய் தந்திருக்கிறார். இந்த 2 கால்களும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது ஒரு கால் முன்பாக போகிறது, ஒரு கால் பின்னால போகிறது. அப்போதான் நடக்க முடியும். இல்லை 2 காலும் தீர்மானித்து உன்னை நான் பின்பற்ற மாட்டேன், 2 காலும் சேர்ந்து தான் நாங்கள் நடப்போம் என்று சொன்னால் குதிச்சு தான் போக முடியும், நடக்க முடியாது இல்லையா? அல்லது ஒரு கால் நான் இந்த புறமாய் போறேன், ஒரு கால் நான் இந்த புறமாய் சொன்னா நடக்க மாட்டாங்க, சரீரம் பிஞ்சு போகும் இல்லையா? இதுதான் இயல்பு. பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? நீயும் நானும் ஆண்டவருடைய சரீரத்தின் அவயமாய் இருக்கும் என்றால்
ஆண்டவர் நமக்கென்று சில அவயவங்களின் பொறுப்புகளை தந்திருக்கிறார். கண்ணுடைய வேலையை செய்ய வேண்டும், காதுடைய வேலையை செய்ய வேண்டும், காலுடைய வேலையை செய்ய வேண்டும், லிவருடைய வேலையை செய்ய வேண்டும், ஹார்ட்டுடைய வேலையை செய்ய வேண்டும். இல்லையா? கையினுடைய வேலையை செய்வோம் என்றால் சாப்பாடு நம்ம இப்படி சாப்பிட மாட்டோம். இல்லையா? பார்க்கவே கேட்கவே அகோரமா இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த அந்த உடல், அந்த சரீரம் பயன்படாது, ஏங்காது. இங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூனிட்டி? முதல்ல the producer of unity, then purpose of unity. நாம் ஒற்றுமையாக திருச்சபையில் இருப்பதற்கு என்ன காரணம்? We are all different, we are all unique, we all have the very special purpose. Okay, but what is the purpose? முதலாவது நீங்கள் வாசித்து பார்த்தால் அவர் சொல்வார், அல்ல குறிப்பாக அந்த வசனத்திலே நான் வாசிக்க வேண்டும் என்றால் 25வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 12:25 சத்தம் போட்டு வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம். அதுல ஆங்கிலத்தில் மிகவும் அழகாக இருக்குது. டு கேர் ஃபார் ஒன் another, டு கேர் ஃபார் ஒன் another. ஆண்டவருடைய பர்பஸ் அண்ட் யூனிட்டி, அது நம்முடைய திருச்சபையினுடைய பராமரிப்பு, ஆரோக்கியம், அதுதான் முக்கியம். The top priority of unity is to work together for a common purpose. அதுதான். தனித்தனியாக செய்வோம் என்றால், தனித்தனியாக நாம் வாழ்வோம் என்றால் திருச்சபையாக நாம் செயல்பட முடியாது. நமக்கு நாம் செய்து கொள்ளலாம். ஆனால் ஒரு சரீரத்தில் உள்ள எல்லா அவயவங்களும் சேர்ந்தால்தான் அதை செய்ய முடியும். மனாசேசுடைய தாத்தா வந்திருக்கும் பொழுது மனாசேசுடைய தாத்தா சொன்னார், மனாசேஸ் சொன்னாரு, என் பேரனுக்கு நான் கொஞ்சம் இந்த கார்டனிங்லாம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ மனாசேட்ட கேட்டேன், மனாசே தாத்தாட்ட நல்லா படிக்கிறியாப்பா அப்படின்னு. நல்லா ஐ எம் லேர்னிங் அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகத்தோடு சொன்னான். பட் ஆனால் அதுக்கு அடுத்தால சொன்னான், பட் இட் இஸ் வெரி ஹார்ட், வி ஹேவ் டு டு எ லாட் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொன்னான். குனியாமல் நிமிராமல் நம்ம தோட்ட வேலை செய்ய முடியாது. ஆனால் கைகளும் கால்களும் எடுத்து அவங்க தாத்தா செய்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தான். I learned that. That is what the body of Christ has to do. நம்முடைய எல்லா அவயவங்களும் சேர்ந்து நாம் பணியாற்ற வேண்டும். That is the purpose of the unity. The second unity என்ன தெரியுமா? பர்பஸ் ஆசீர்வாதம். திருச்சபையின் பிள்ளைகள் திருச்சபையாக சேர்ந்து ஒற்றுமையாக செய்யும் போது, வாழும்போது அந்த திருச்சபைக்கு ஆசீர்வாதம். சங்கீதம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எத்தனை இன்பமுமானது. இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒற்றுமையாக வாழ்வதே மிகப்பெரிய ஆசீர்வாதம். தனிப்பட்ட முறையில் ஆசீர்வாதமாக இருக்கிறோம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒற்றுமையாக நாம் வாழ வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒரு அவயவம் செய்யும்போது இன்னொரு அவயவம் அதற்கு காம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும். இதுதான் சரீரம். ஏனென்றால் ஆண்டவர் ஒற்றுமையை ஏன் திருச்சபையில் எதிர்பார்க்கிறார் என்றால், தனித்துவமாக நாம் ஜொலிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. நான் ஜொலிக்க வேண்டும் அல்ல, நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் திருச்சபையில் ஜொலிப்பதற்காக அழைக்கப்படவில்லை, நாம் எல்லாரும் சேர்ந்து ஜொலிப்பதற்காக அழைக்கப்படும். சேர்ந்தால்தான் ஜொலிக்க முடியுமே தவிர தனித்திருந்து ஜொலிக்க முடியாது. இந்த மின்மினி பூச்சி இல்லையா, நமக்கு தெரியும். மின்மினி பூச்சி, ஒரு பூச்சி தனியாக பறப்போம் என்றால் அந்த வெளிச்சத்தில் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. ஒரு 2000-3000 மின்மினி பூச்சி சேர்ந்து பறப்போம் என்றால் அதனுடைய ஜொலிப்பே வித்தியாசம். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவர் நாம் ஒற்றுமையோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது நாம் ஜொலிக்கிறோம். அந்த பர்பஸ் என்ன? நாம் இணைந்து நாம் செயல்படுகிறோம். இதுல என்ன பிரச்சனைனா, கை நான் கை இருக்கு, என்னால் என் கை மட்டும் இல்லைன்னா நீங்க சாப்பிட முடியாது, அதனால நான் மட்டும் தனியாவே நிப்பேன்னு சொன்னா வாய் சொல்லலாம்,
நீ கையை வச்சு கொண்டு வரலாம், நான் வாயில் நான் வைக்க மாட்டேன்னு சொன்னால் அந்த உணவு எங்கே போகிறது? கைக்கும் வாய்க்கும் ஒரு புரிந்து கொள்ளுதலும் ஒரு இணைப்பு இருந்தால் தான் உணவு உள்ளே போகுது. இது நமக்கு சாதாரணமாக தெரிகிறது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒருவருக்கொருவர் இணைந்தால் தான் அதுதான் ஆண்டவருடைய பர்பஸ். இது நான் மீண்டும் சொல்லுகிறேன், திருச்சபைக்கு மாத்திரமல்ல, குடும்ப வாழ்க்கைக்கு நான் சொல்லுகிறேன். கணவனும் மனைவியும் பெற்றோரும் பிள்ளைகளும் அவர்கள் இணைந்து ஒற்றுமையாக இருந்தால்தான் குடும்பம் செழிக்கும். அவர்கள் இணைந்தால்தான் ஆசீர்வாதம். கணவன் தனிமையாக ஜெபித்துவிட்டு மனைவியோடு பேசவில்லை என்றால் அந்த ஜெபம் கூரைக்கு மேலே போகாது. மனைவி கணவனோடு சண்டை போட்டு விட்டு ஆண்டவரே நான் ஆராதிக்கிறேன் என்று சொன்னால் அந்த ஆராதனையும் கூரைக்கு மேலே போகாது. ஏனென்றால் ஆண்டவர் குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறார், தனிப்பட்ட முறையிலே அல்ல. The individualism, it is the modern time creation in theology. Individualism is important to exercise your freedom, your uniqueness, but individualism is not part of Christian church. We are all combined together. God has called us the church even though we are sitting as individuals, but God look at us a church, the body of Christ. சமீபத்தில் ஒருவருடைய இன்டர்வியூவை நான் வாசித்து கொண்டிருந்தேன். அதில் கான்சஸ் சிட்டி சீஃபினுடைய கோச் ஹென்றி அவர் பேசிக்கொண்டிருந்தபோ அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் சொல்கிறேன். அவர் சொன்னதை அப்படியே நான் கொஞ்சம் குறித்து வச்சுருந்தேன். அதில் அது எப்படி அதை ஐ ட்ரை டு ஃபிகர் அவுட் அண்ட் யூ சே தட் in our team every player is placed to play. The important thing is they play for the name on the side of the helmet, not on the back of their jersey. அருமையா சொல்லியிருந்தார். அவர் என்ன எல்லா ஜெர்சிக்கு பின்னாலும் அவங்க பேர் இருக்கும். என்னுடைய பிளேயர்ஸ் எல்லாருமே தனக்கு பேர் இருக்குது அதுக்காக விளையாடுறதுக்காக நான் வைக்கல. அவனுடைய ஹெல்மெட்டுக்கு பின்னால கான்சஸ் சிட்டி சீஃப் இருக்குது அதுக்காக விளையாட வேண்டும் என்று சொன்னார். so powerful, so authentic. இதுதான் அப்போலோ பர்சனல் சொல்லுகிறார். திருச்சபையில் ஒற்றுமையாக கூட இருக்கும்போது நம்முடைய பேருக்காக அல்ல, திருச்சபைக்காக என்ன செய்கிறோம்? நாம் கூடி செய்கிறோம். so the producer of the unity is Holy Spirit. The purpose of the unity to work together as a church. மூன்றாவதாக the process of unity in the church. கடைசி வசனங்கள் 27வது வசனம் முதல் 31வது வசனம் வரை அடங்கிய வேத பகுதி. இந்த வேத பகுதியை வாசித்து பார்த்தால் அவர் சொல்வார், வித்தியாசமான ஊழியங்கள் இல்லையா? வித்தியாசமான ஊழியங்கள், அப்போஸ்தலர்கள், போதகர்கள், அற்புதம் செய்கிறவர்கள், அட்மினிஸ்ட்ரேட்டர் என்று சொல்லி வித்தியாசமான ஊழியங்கள், வித்தியாசமான வரங்கள், தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, அதை பகுத்தறிவது, எல்லா வரங்களும் இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எல்லாருக்கும் இந்த வரம் இருக்குதா? எல்லாருக்கும் எல்லா வரமும் இருக்குதா? இல்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறார், எல்லாருக்குள்ளும் எல்லா வரமும் இல்லை. ஆனால் எல்லாருக்குள்ளும் ஒரு வரம் இருக்கிறது. அந்த வரம் திருச்சபையில எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு அவர் சொல்ல, ஒருத்தன் அந்நிய பாஷை பேசுகிறான், அதனால எல்லாரும் அந்நிய பாஷை பேச முடியுமா? முடியாது. சிலருக்கு ஆண்டவர் அந்நிய பாஷை பேச கொடுத்திருக்கிறார், சிலருக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனம் வர கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாரா? இல்லை. சிலருக்கு ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரம் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாரா? இல்லை. ஆண்டவர் தன்னுடைய வரங்களை, பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். You got to underline this word. It's a New Testament theological term. பகிர்ந்து கொடுக்கிறார். எல்லாருக்கும் மொத்தமா கொட்டி கொடுப்பதில்லை, பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த பகிர்ந்து கொடுத்த நாம் பல்வேறு ஊழியங்களையும் பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த ஊழியங்களும் பல்வேறு விதமாய் பகிர்ந்து கொடுக்கிறார். வரங்களையும் பல்வேறு விதங்களிலே பகிர்ந்து கொடுக்கிறார். அனுபவங்களையும் பகிர்ந்து கொடுக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் 3ஆம் 4ஆம் வானம் வரைக்கும் எடுத்து
கொள்ளப்படுகிறார் இல்லையா? எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்குதா? ஒருவேளை இந்த 3:30 மணி ஆராதனையிலே பிரசங்கம் பண்ணா சிலருக்கு அந்த அனுபவம் இருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமா இந்த அனுபவம் எல்லாருக்கும் பொதுவாக ஒருவர் பரலோகத்திலே போய் 3ஆம் 4ஆம் வானம் வரைக்கும் இருக்கலாம். ஆனால் எல்லாரும் 3ஆம் 4ஆம் வானம் வரைக்கும் வர வேண்டும் என்று சொல்வது சாத்தியம் கிடையாது. எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்வது சாத்தியம் கிடையாது. எல்லாரும் போதிப்பது என்பது சாத்தியம் கிடையாது. ஆண்டவர் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஏனென்றால் திஸ் இஸ் த ப்ராசஸ். ஆண்டவர் தன்னுடைய வரங்களையும் அனுபவங்களையும் ஊழியங்களையும் திருச்சபையின் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து நீங்கள் எல்லாம் சேர்ந்து செய்யுங்கள். திஸ் இஸ் த ஒன்லி வே காட் வாண்ட்ஸ் டு பில்ட் த சர்ச். அதனால தான் ஒற்றுமை மிக முக்கியம். ஒற்றுமை ஆண்டவர் எப்படி கொண்டு வர பாருங்க, யூனிஃபார்மாக கொண்டு வரல. நம்ம எல்லாருக்கும் ஒரே அனுபவம், எல்லாருக்கும் ஒரே விதமான சிந்தை, எல்லாருக்கும் ஒரே விதமான வரம், எல்லாருக்கும் ஒரே விதமா அப்படி இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? திருச்சபை ஒரே மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இருக்குன்னு நான் சொல்றேன். உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, நம்ம இங்கெல்லாம் இருக்கிறோம், நம்முடைய ஃபேவரட் ஃபுட் என்ன அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும் இல்லையா? நம்முடைய திருச்சபையில் ஃபெல்லோஷிப் மீல் இருக்கு. அங்க தயிர் சாதமும் ஊறுகாயும் வச்சிருக்காங்கன்னு வைங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம அப்படி தனிச்சா சொல்றல, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். தயிர் சாதமும் ஊறுகாயும். தயிர் சாதம் பிடிச்சவங்களுக்கெல்லாம் அன்னைக்கு பரலோகம் மாறி இல்லையா? தயிர் சாதம் பிடிக்காதவங்களுக்கெல்லாம் அந்த நாள் இது என்ன தயிர் சாதம், பிரியாணி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். பட் we all come together, we have a one food, we share it with the joy and gladness. That is called the process. நம்ம ஆண்டவர் நமக்கு பல்வேறு விதத்தில் வச்சிருக்கிறார். we are different but we are come together. நேற்று தினத்தில் மென்ஸ் ஃபெல்லோஷிப் நடந்தது. மென்ஸ் ஃபெல்லோஷிப் நேற்று நடந்தது. ஜான் ராஜு பிரதர் நல்ல சமைச்சிருந்தாங்க. ஆனால் மென்ஸ் ஃபெல்லோஷிப் வந்தவங்க 5 பேர் தான், சரியா? 5 பேர் தான் நாங்கள் இருந்தோம், எங்களுக்குள்ளே இருந்தோம். அதனால் அடுத்த மாதம் நடக்கக்கூடிய மென்ஸ் ஃபெல்லோஷிப்புக்கு ப்ளீஸ் கம், ஓகே? அந்த ரிட்ரீட் இருக்குது. நான் எதுக்கு நான் சொல்கிறேன், அறிவிப்பாக நான் சொல்லலை. ஐ வாண்டட் டு டெல் வாட் ஐ எம் கோயிங் டு சே. அந்த மென்ஸ் ஃபெல்லோஷிப்பில் நான் சொன்ன ஒரு உதாரணத்தை நான் திரும்ப சொல்கிறேன். நான் என்னோடு கூட வந்த 4 பேரும் திருப்பி கேட்குற மாதிரி இருக்கலாம், காதை அடைச்சிக்கோங்க, ஓகே? ஓகே. உங்களுக்கு நன்றாக தெரியும், நம்முடைய அமெரிக்க தேசத்தில் 2 வாட் ஐ கால் 20th century giants of ministry அப்படின்னு சொன்னால், பில்லி கிரஹாம் ஒரு பாப்டிஸ்ட், இங்கே ஓரல் ராபர்ட்ஸ் ஒரு பெண்டிகாஸ்டல் பாஸ்டர், ரைட்? பில்லி கிரஹாம் ரொம்பவும் பாப்டிஸ்ட் சர்ச் மெம்பர். ஆவியான ஒரு அபிஷேகம்னு கேட்டால் ஆர் யூ அனாயிண்டட் அண்ட் ஹி சே தட் ஹோலி ஸ்பிரிட் இஸ் வித் மீ. அந்நிய பாஷை அதெல்லாம் நான் பேசுறது இல்லை, வரங்கள் இருக்கா என்கிட்ட ஒரு வரமும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிம்பிள் எவாஞ்சலிஸ்ட். அவரை சொல்லப்படும் ஒரு சாதாரண பைபிள் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், ஆலயம் ஆராதனைக்கு போவேன், கூட்டத்தில் போய் பிரசங்கம் பண்ணுவேன், இதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஆனால் உலகம் எங்கும் கோடிக்கணக்கான மக்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணார். இன்னொரு புறம் ஓரல் ராபர்ட்ஸ் ஐயா, இவர் அற்புதம் அடையாளம், வந்தவங்களாம் சுகமாக்கப்படுவார், அவர் அந்நிய பாஷை பேசுவார், அவர் வியாக்கியானம் பண்ணுவார், பிசாசுகளை அப்படி பார்த்த உடனே சொல்லுவார் இது பிசாசு பிடிச்சவன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு கிஃப்டட் பெண்டிகாஸ்டல் பாஸ்டர். 2 பேரும் உலகம் எங்கும் போய் பிரசங்கம் பண்ணாங்க. ஆனால் இந்த 2 பேரும் ஒருவர் மீட் பண்ணதில்லை. ஸோ கிறிஸ்டியன் யூனிட்டி ஃபோரம் என்கிற ஒரு ஃபோரம் இந்த 2 பேரையும் ஒரே மேடையில் வச்சு நம்ம என்ன செய்யணும், ஒரு இன்டர்வியூ நடத்தணும்னு சொன்னாங்க. அவங்கள கொண்டு வந்து மேடையில் வச்சாங்க. முதன் முறையாக இன் பர்சன் பில்லி கிரஹாமும் ஓரல் ராபர்ட்ஸும் கைகுலித்து உட்கார்ந்துருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்காங்க. அப்போது இவங்ககிட்ட கேட்குறாங்க அந்த நபர், பில்லி கிரஹாம் ஐயா, நீங்கள் வந்து பரலோகத்துக்கு போயிருக்கீங்களான்னு. அவர் சிரிச்சுக்கிட்டு, இன்னும் நான் போகல, இன்னும் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், முடிஞ்ச உடனே நான் போவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இவர்கிட்ட ஓரல் ராபர்ட்ஸ் ஐயா கேட்ட பரலோகத்துக்கு போய் அடிக்கடி எனக்கு தரிசனத்தில் இந்த அனுபவம் இருக்கிறதுன்னு சொன்னார். ஸோ 2 பேரும் தங்களுடைய பின்னணியும் தியாலஜி பிராக்டிஸ் அண்ட் எவ்ரி திங் தே ஷேர். 2 பேருக்கும் ஒரு விதத்திலும் சம்பந்தமே இல்லை. அப்படி சொன்னோம். 2 பேரும் அந்த இன்டர்வியூவில் ரொம்ப அருமையாக போச்சு. ரொம்பவும் அழகாக 2 பேரும் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டான். அதை முடித்த உடனே அதை நடத்துகிறவர் சொன்னார்,
இந்த ரெண்டு we need to do more in the public forum to bring the unity between you அப்படின்னு சொன்னோன்னே பில்லி கிராம் சார் நோ ஐ டோன்ட் வாண்ட் இன் பப்ளிக் அப்படின்னு. உடனே அவருக்கு ஷாக் ஆயிட்டு, ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி சேர்ந்து வந்து யூனிட்டியாக ஒற்றுமையாக வெளியே காட்டுறதில்ல? அவர் சொன்னார், ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ த யூனிட்டி இன் பப்ளிக் பட் இன் ப்ரைவேட் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் இனி நாங்கள் வந்து ஒரு நல்ல நண்பர்களாக இருப்போம், புரிந்து கொள்ளுதல் சொல்லி சொன்னார். கடைசியாக ரெண்டு பேரும் மறிக்க வரவேன். குறிப்பாக பில்லி கிரஹாம் மறிக்கிறது மட்டும், அதுக்கு முன்னால் ஓரல் ராபர்ட்ஸை மறைச்சிட்டார். பில்லி கிரஹாம் மறிக்கும் மட்டும் அவர் சொன்னார், ஓரல் ராபர்ட்ஸோடு நான் கொண்ட அந்த ஒற்றுமையும் உறவும் என் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம். They are very good friends, not in the public forum or in the same ground, but they are personally good friends. அப்போ அவர் எழுதும்போது அவர் சொல்றார், பில்லி கிரஹாம் என்ன சொல்றார் என்றால், ரெண்டு வித்தியாசமான மனிதர்கள் தேவனுடைய திருச்சபையில் ரெண்டு விதமான நாங்கள் பதிகளை செய்தாலும் ஆண்டவர் எங்களை கொண்டு திருச்சபையை உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். பில்லி கிரஹாம் ஓரல் ராபர்ட்ஸை கன்வெர்ட் பண்ணவும் இல்லை, ஓரல் ராபர்ட்ஸ் பில்லி கிரஹாமை கன்வெர்ட் பண்ணவும் இல்லை. But they work together. That is the process of the Holy Spirit to bring the unity, not uniformity. நாம சிந்திக்கிற மாதிரி எல்லாரும் சிந்திக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. Everyone thinks differently, act differently, but we are all God's children. We practice our own personal God-given experiences, gifts and the ministries. The producer of Christian unity சர்ச்சில் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். What is the purpose of unity? Work together for God. What is the process? We all bring our gifts and experiences, ministry together. ஏற்கனவே நான் இந்த உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நான் மன்னிச்சுக்கொள்ளுங்க. என்ன உதாரணம் சொன்னால், we are all the puzzle pieces of one big picture. One piece is not greater or lesser than another piece, but without one piece the picture cannot be complete. அதுதான் முக்கியம். அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நமக்கு கொடுத்த உறவு, நமக்கு கொடுத்த அனுபவம், நமக்கு கொடுத்த வரம், நமக்கு கொடுத்த ஊழியம், இதில் நாம் சபையோடு கூட மற்றவர்களோடு கூட செய்யும் பொழுது அந்த விதத்தை தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். Because he share his gifts and the ministries with each and everyone. So what God is saying that ஐந்தறிவு கொண்ட ஒரு வாத்துகளுக்கு இல்லையா, அது தமிழில் நான் கூசுக்கு என்னென்னு திரும்பி திரும்பி போட்டேன், எல்லா கூகுள்லையும் வாத்துன்னே வருது. அது டக்குன்னு சொன்னாலும் வாத்து தான் வருது, கூசுன்னு சொன்னாலும் வாத்து தான் வருது. பட் வாத்துகளுக்கே, பறக்கிற வாத்துகளுக்கே இந்த ஒரு விதமான ஒரு ஒருமைப்பாட்டின் ஒரு ஒற்றுமையினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் என்றால், மனிதர்களாகிய நாம், கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் ஏன் இருக்கக்கூடாது? திருச்சபையில் நாம் உரிமையாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தமிழில் ஒரு பழமொழி உண்டு, வீடு ரெண்டு பெட்டா, யாரோ முடிக்கிறாங்க சொல்லுங்க, கூத்தாடிக்கு கொண்டாட்டம். வீடு ரெண்டு பெட்டா, கூத்தாடிக்கு கொண்டாட்டம். சபை ரெண்டு பெட்டா, பிசாசுக்கு கொண்டாட்டம். வீடு ரெண்டு பெட்டா, பிசாசுக்கு கொண்டாட்டம். எங்கெல்லாம் பிரிவு வருதோ அதெல்லாம் பிசாசுக்கு கொண்டாட்டம். அவனை கொண்டாட விடாதீங்க, கொண்டாட விடக்கூடாதுன்னா அவன் வந்து வருத்தப்படணும், ஐயோ அப்படின்னு அவன் வேதனைப்படணும். ஒற்றுமைதான் அவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய சரியான பதிலடி. அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய குடும்ப உறவு, திருச்சபை, இதில் ஆண்டவர் சொல்லக்கூடிய சத்தியம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் தான் ஒற்றுமையை கொண்டு வருகிறார். அதனுடைய நோக்கம் நாமெல்லாம் சேர்ந்து ஆண்டவருடைய பணி செய்வது என்பதே. பல்வேறு விதங்களிலே நாம் இருந்தாலும் நாமெல்லாம் ஒன்று சேர்வதே அவருடைய வழிமுறை. இட்ஸ் a process. Are you willing to work together even though others are different? Are you willing? Are you willing? இங்க இருந்தா இங்க பார்க்கிறவங்களுக்கு ரொம்பவும் கீழானவங்களா தெரியும் இல்லையா?
இங்க இருந்தா இங்க பார்க்குறவங்களுக்கு இவங்கெல்லாம் உயர்ந்தது மாதிரி தெரியும். ஆனால் திருச்சபையில் யார் இங்கேயும் இல்லை, யார் இங்கேயும் இல்லை, எல்லாரும் சேம் பிளேன் ஏரியா, எவ்ரி ஒன் ஈக்குவல். ஓகே, ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்த அனுபவம், எனக்கு நீர் கொடுத்த அபிஷேகம், எனக்கு நீர் கொடுத்த வரம், எனக்கு நீர் கொடுத்த ஊழியம், எனக்கு நீர் கொடுத்த பொறுப்புகள், இவள் எல்லாவற்றையும் திருச்சபையிலே வளருவதற்காக, கட்டுவதற்காக நான் பயன்படுத்துகிறேன் சுவாமி என்று நாம் அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய சபையை ஆண்டவர் கட்டுகிறார், காட்டவர் கட்டுகிறார். எல்லாரும் எழும்புவோமா? கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். Let's all stand and pray together. Close your eyes. இது தெய்வத்தோடு நாம் பேசக்கூடிய நேரம், ஆண்டவரோடு பேசக்கூடிய நேரம். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். நமக்கு ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், அவர் நம்மை மீட்டிருக்கிறார், அவர் நம்மை நிரப்பி இருக்கிறார், அவர் நமக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார், ஊழியங்களை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை நாம் பார்க்கிற விதங்கள், ஆண்டவரை நோக்கி அறிந்திருக்கிற அறிவு, எல்லாவற்றையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். நாம் எல்லாரும் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்தவர்கள். ஆண்டவருடைய கிருபையினாலே இங்கே சபையாக கூடி வந்திருக்கிறோம். இதற்கு முன்பாக நாம் யாரையும் அறிந்து தெரிந்து இங்கே வரவில்லை. கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். But we are all called to be a church, the body of Christ in unity. பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த ஒற்றுமையை கொண்டு வர முடியும். கேளுங்கள், ஆண்டவரே, என் மத்தியிலே, எங்கள் மத்தியிலே உம்முடைய வல்லமையை ஊற்றும் சுவாமி, ஒற்றுமையை கொண்டு வாரும். எங்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து சுவாமி ஒருமைப்படுத்தி நாங்கள் இணைந்து செய்வதற்கு அந்த ஒரு நோக்கத்தை எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே பதித்துள்ளோம். நாங்கள் பல்வேறு விதத்திலே உம்மை அறிந்திருக்கிறோம், பல்வேறு விதத்திலே உம்மை நாங்கள் ருசித்திருக்கிறோம், பல்வேறு விதத்திலே வரங்களை பெற்றிருக்கிறோம், ஊழியங்களை பெற்றிருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய அந்த வழிமுறையை நீர் நடத்துகிறேன். நீர் கட்டிடம் கட்டுகிறீர் என்றால் நாங்கள் வெறும் செங்கல்கள் தான் ஆண்டவரே. நாங்கள் கட்டவில்லை, நீர் கட்டுகிறீர். உம்முடைய கரத்திலே நீர் கட்டுவதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களாலே ஒற்றுமையோடு கூட திருச்சபை கட்டப்படுவதற்கு என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுவோம், ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபை என்பது உம்முடைய சரீரம். அந்த சரீரம் வித்தியாசமான உறுப்புகளை கொண்டிருந்தாலும் ஆனால் சரீரம் ஒன்றுதான் சுவாமி. இந்த சரீரத்தோட தலை ஒருவர் தான், நீர் ஒருவர் மாத்திரமே. நீர்தான் எல்லா அவயவங்களையும் கூட்டி இணைத்து கட்டுகிறவர் சுவாமி. நீர்தான் எங்களுக்கு ஒரு காமன் பர்பஸ்க்கு ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறேன், ஊழியத்தை கொடுத்திருக்கிறேன். நாங்கள் பல்வேறு விதங்களிலே நாங்கள் பணியாற்றுவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கிறேன். எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஒற்றுமையை காத்துக்கொள்ள உதவி செய்யும். எங்களுடைய திருச்சபைக்கு மாத்திரம் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கலை சுவாமி. எங்களுடைய உறவுகளுக்கும் நாங்கள் கேட்கிறோம். கணவன் மனைவி உறவுகளிலே ஆண்டவரே, இந்த விதமான ஒற்றுமை இல்லாத பட்சத்தில் ஆண்டவரே குடும்பங்கள் சிதைந்து விடும் சுவாமி. ஒற்றுமையை தாரும், ஒற்றுமையை தாரும். நண்பர்களுக்கு இடையில திருச்சபையில ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையோடு கூட வாழ கிருபை தாரும் சுவாமி. எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. உம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம் என்று சொல்லி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்களோடு பேசினீர், எங்களை பயன்படுத்தும். நீர் சொன்ன உம்முடைய சத்தியத்திற்கு ஏற்றபடி எங்களை வணையும் ஆண்டவரே. நீர் எங்களை வணைகிற அதனுடைய வெளிப்பாடாக எங்களுடைய திருச்சபை தொடர்ந்து கட்டப்படட்டும். எங்களுடைய குடும்பம் கட்டப்படட்டும். எங்கள் மூலமாய் மற்றவருடைய வாழ்வு கட்டப்படட்டும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.